சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. 11th பயாலஜி ஓகேங்களா? உயிரியலுக்கான உயிரியல் பாடத்திற்கான மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ தான் இது. ஓகேங்களா? வீடியோவ வந்து பார்த்தீங்கன்னா, முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில பார்க்கும் பொழுது, மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல 11th பயாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் 1 மார்க், 2 மார்க் எல்லாமே வந்திருக்கு. மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப்ல. ஜூலை 6 வந்து இதுதான் வரப்போகுது. இத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஜூலை 6 தான் சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, டோட்டலா 70 மார்க் வருதுப்பா. இந்த 70 மார்க்ல நம்ம ஒரு 18 மார்க் எடுத்தாலே பாஸ். ஓகேங்களா? வெறும் 18 எடுத்தாலே பாஸான்னு கேட்டீங்கன்னா, ஆமா. 18 மார்க் எடுத்தாலே பாஸ். அதுல வந்து 2 சாப்டரா வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டரா வந்து உயிரி தாவரவியல், அதாவது பயோபாட்னி வந்து ஒரு 35 மார்க்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. பார்க்கலாம். அதுல வந்து அந்த பார்ட்ல 35 மார்க் வந்து பிரிச்சிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் 8 1 மார்க், இந்த 8 1 மார்க்குமே மோஸ்ட்லி புக் பேக்லேயே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் சொதப்பிட்டாங்க. ஒரு 4 கொஸ்டின் புக் பேக்ல கேட்டு 4 கொஸ்டின் போனா கேட்டாங்க. அடுத்தது 2 மார்க் கொஸ்டினும் ஒரு 4 கேட்பாங்க பயோ பாட்னில. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின் ஒரு 3 கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டின் 2 கேட்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பயோ பாட்டனி. அடுத்தது பயோசோ, அதாவது உயிரி விலங்கியல். இதுக்கு ஒரு 35 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. சேம் கான்செப்ட் அதே தான். 8 1 மார்க்கு, மறுபடியும் 4 2 மார்க்கு, 3 3 மார்க்கு, 2 5 மார்க்கு, அதில் 35 இதில் 35, மொத்தம் 70 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேட்கறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக உள்ளது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 11th பயாலஜி இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அரியருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எழுதுறோம் அப்படின்றதுனால டெஃபினெட்லி கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஓகேங்களா? நீங்கள் அது பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயிரி விலங்கியல் செகண்ட் ஹாஃபும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உயிரி தாவரவியல் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது எப்படின்னா பயோபாட்டனி 35 மார்க்ஸ், பயோசுவாலஜி 35 மார்க்ஸ். ஓகேங்களா? அதுலயும் 2 5 மார்க், இதுலயும் 2 5 மார்க், அதுலயும் 3 3 மார்க், இதுலயும் 3 3 மார்க், 2 மார்க் 4 4. இதுதான் கான்செப்டே. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதுக்கான அர்த்தங்கள் கூட தெரியாம நிறைய பேர் வந்து அங்கே எக்ஸாம் ஹாலில் வந்து குழம்புன்னு குழம்புறீங்க. அதை முதல்ல வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்முடைய சேனலை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணத்தான் போகிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர்